பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பேங்க் எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ப்ராஃபிட் அப்படின்னா லாபம். லாபம் அப்படின்னா எப்படி? வாங்கின விலை, விற்ற விலை, இது ரெண்டையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது லாப நஷ்டத்தை பார்க்கலாம். லாபம் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். நஷ்டம் அப்படின்னா நம்ம வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்ததுன்னா நஷ்டம். அதான் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது பேசிக் ஃபார்முலா. கொஸ்டினில் இதில் எது மாற்றி கொடுத்துருந்தாலும், ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். இது பேசிக். நெக்ஸ்ட்டு அதுவே வந்து ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பர்சன்டேஜ் இது பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நம்ம ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டோட்டல் மார்க்ஸ் எடுத்துக்கலாம். 500க்கு 400 எடுத்தோம் அப்படின்னா 400 டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு 100 யூஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அதாவது 80%. அதே மெத்தட் தான் இங்கே. ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதில் செல்லிங் ப்ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வாங்கின விலையை வச்சு தான் நம்மளால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ சிபி தான் யூஸ் பண்ணணும், எஸ்பி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ப்ராஃபிட். கொஸ்டினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எஸ்பி கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இது வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான், பர்சன்டேஜ் கிடையாது. பர்சன்டேஜ்னா 100% மட்டும்தான் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே ஃபார்முலாவை இப்படி தான் ரீமாடுலேஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த ஃபார்முலாவை. ஆனால் நம்ம எக்ஸாமில் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்பி அப்படிங்கிறத சிபி இன்ட்டு 1 + x/100. எக்ஸுங்கிறது இங்கே ப்ராஃபிட். இதுவே லாஸில் கேட்டிருந்தாங்கன்னா அதே இடத்துல ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -y/100 போட்டோம்னா இது ஒரு ஃபார்முலா. இது பேசிக் ஃபார்முலாஸ். டிஸ்கவுண்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்? துணி கடைக்கு போகிறப்ப நம்ம டிஸ்கவுண்ட் கேட்பட்டிருப்போம். 10% டிஸ்கவுண்ட், 5% டிஸ்கவுண்ட்டுன்னு. அதில் டேக்கில் ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஆடி தள்ளுபடின்னு இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்மளுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் இல்லாமலாம் இருக்காது. நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக வச்சு டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜில் இல்லாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு, அதில் இருக்கிற விலை விற்ற விலை, அதை வச்சு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிடலாம். அதே பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 1 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நெட் பர்சன்டேஜ், ஓவரால் பர்சன்டேஜ் வேணும்னா A + B + AB/100. கெயின் லாஸ், ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட பர்சன்டேஜ் வந்து லாஸ் இன்ட்டு x²/100 தான் பர்சன்டேஜ். அடுத்து ப்ராஃபிட் பிஇ பர்சன்டேஜில் கொடுத்து டிஸ்கவுண்ட்டும் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + B டிவைடட் பை 100 - D. மேலே ப்ராஃபிட் வந்து ப்ளஸில் வரும், டிஸ்கவுண்ட் வந்து மைனஸில் வரும். இது லாபம் நஷ்டம் இல்லை, ஆனால் கம்மி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு 100 - D மைனஸ் வந்துடும். இது டிஸ்கவுண்ட் வச்சு இருக்கிறது. இதில் இருந்து பேங்க் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸும் வந்து பார்க்கலாம். பேங்க் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கல் செல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அது வந்து 630 rupees. அப்போ நம்மளுக்கு எஸ்பி வந்து 630ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10. காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட் ஈக்குவல் அந்த ஃபார்முலா தான். பர்சன்டேஜில் லாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா எஸ்பி வந்து சிபி இன்ட்டு 1 - y/100ன்னு படிச்சிருக்கோம். இதில் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ சிபி = எஸ்பியோட வேல்யூ 630 டிவைடட் பை 1 - ஒய்யோட வேல்யூ 10/100. 1/10ஓட வேல்யூ 0.1. 1ல் 0.1 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்?
1.0, 0.1, 0.9. அப்போ 630 டிவைடட் பை 0.9. டிவைடரில் டெசிமல் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஒரு பிளேஸில் தான் 0 இருக்குது. அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 10. ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6300 டிவைடட் பை 9 கிடைக்கும். டெசிமல் போயிடும். அப்போ 9 7s are 63. அப்போ ஆன்சர் வந்து 700. சிபியோட வேல்யூ வந்து 700. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தானே இருக்க, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து 500க்கு வாங்கியிருக்கிறாரு, 575க்கு விற்றுருக்கிறாரு. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் கேட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டோம்னா 75 ருபீஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. 500 575 75 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறது? 75 பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 500 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆயிரும். ம் 75 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 15. அப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து 15%. இது லாஸ்ட் இயரில் கேட்ட பேங்க் கொஸ்டின் தான். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, கொஷின்ஸ் ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் டிப்ஸ், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாமில் நார்மலாக கொஷின்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒன்று ப்ராஃபிட் லாஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று காஸ்ட் ப்ரைஸ் தெரியாமல் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் தெரியாமல் இருக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று டிஸ்கவுண்ட்டோட கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். இன்னொன்று மல்டிபிள் ஐட்டம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கெயின்ஸ் ஆர் லாஸஸ். அது என்ன மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா, ஒருத்தரே வந்து ஒரு பொருள் வந்து ப்ராஃபிட்டுக்கு வச்சு, ஒரு பொருள் லாஸுக்கு வச்சு, ஒரு பொருள் ப்ராஃபிட்டுக்கு வச்சு, 3 பொருள் மாற்றி கலந்து வச்சு, அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ, ஓவரால் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கல்குலேஷன்ஸும் வரும். இது கொஞ்சம் மெயின்ஸில் கேட்குற மாதிரி வரும். ப்ரிலிம்ஸில் வந்து நார்மல்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் உள்ளேருந்து எடுத்துக்கிட்டால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் சீக்கிரம் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இப்போ ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து 900 ருபீஸ்க்கு விற்கிறாரு அப்படிங்கும்போது எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து 900 வந்துருச்சு. அட் அ ப்ராஃபிட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாலே நம்ம பர்சன்டேஜ் ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருப்போம்? சிபி இன்ட்டு 1 + x/100. இதில் நம்மளுக்கு சிபி கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்பியோட வேல்யூ 900 டிவைடட் பை 1 + எக்ஸோட வேல்யூ 20/100 இஸ் ஈக்குவல் டு சிபி. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 0 0 கேன்சல் ஆயிடும். 2 1/5ஓட வேல்யூ வந்து 0.5. 1 + 0.5ஓட வேல்யூ 1.5. 900 டிவைடட் பை 1.5. 10ஆல் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பை 5. இதில் வந்து 150 போடக்கூடாது. இந்த 10 வந்து இந்த பாயிண்ட்டை போகிறதுக்காக தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கிறது. அதனால 1.5 × 10 வந்து 150ங்கிற மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ஸோ 1.5 × 10ஓட வேல்யூ 15. டெசிமல் போகிறதுக்காக மட்டும்தான் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ 15 கேன்சல் பண்ணணும். 5 3s are 15. 5 8 6 3s are 18. வந்து 600 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியம், என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். பையன் ஐட்டம் வாங்குறாங்க, சிபி வந்து 480, விற்கிறாங்க 450க்கு விற்கிறாங்க. 450 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 450 ரூபாய்க்கு விற்றா கண்டிப்பாக நஷ்டம் தான். அப்போ எவ்வளோ நஷ்டம்? 30 ருபீஸ் லாஸு.
அந்த 30 rupees லாஸுங்கிறத பெர்சன்டேஜில் சொல்லணும். லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து லாஸ் எவ்வளோ 30 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 480 இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆயிரும். 300 டிவைடட் பை 48. அப்போ 30 டிவைடட் பை 480 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 25/4 வருது. அப்போ 4 4s 5 4s 20, 6 4s 24, பேலன்ஸ் 1 டெசிமல் வைக்கலாம். 4 2s 8, 20, 6.25% வந்து நம்மளுக்கு லாஸோட பர்சன்டேஜ் இருக்கு. இதை கால்குலேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ்மே வந்து ப்ராஃபிட் ஃபார்முலாஸை வச்சு நல்லா போட்டுட்டோம். ஜஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மேன் வந்து 15 பென் வாங்குறாங்க. அதில் ஒவ்வொரு பெண்ணோட காஸ்ட்டும் வந்து 8 rupees. அதை விற்கிறாங்க, 12 பேனா விற்கிறாங்க. அந்த 12 பேனாவோட ப்ராஃபிட் 36. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஒரு பேனாக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? ஒரு பேனாவோட ஒரே ஒரு பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் தேவை. ஆனால் இங்கே 12 பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க 36. 12 பேனாவோட ப்ராஃபிட் வந்து 36. காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் ப்ளஸ் சிபி. காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஃபார்முலா படிச்சிருக்கோம், ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் 12 பேனாவோட ப்ராஃபிட் வந்து 36. காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் 8. அப்போ 12 பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 36 ப்ளஸ் 96. 36யும் 96யும் ஆட் பண்ணணும். 12 10 13 132. அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து எதோடது? 12 பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். ப்ராஃபிட் 12 பேனாவோட ப்ராஃபிட் 12 பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேர்த்து 132. ஒரு பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும். அப்போ 12 பென்னோடதை வந்து என்ன பண்ணுறோன்னா செல்லிங் ப்ரைஸ் 132 டிவைடட் பை 1232 வரும். 12 11s 132. அப்போ ஒரு பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 11 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது கொஞ்சம் கிரிட்டிக்கல், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பலாம் சால்வ் பண்ண கஷ்டப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ட்ரேடர் ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து விற்கிறாரு. 8% லாஸுக்கு விற்கிறாரு. ஆனால் வந்து 40 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு 2% கெயின் கிடைக்கும். அப்போ சிபி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறப்ப வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் நாமளாக ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணி போடலாம். நார்மல் மெத்தட் போட்டோம்னா இதெல்லாம் டெசிமல்ஸில் வரும். சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா டைம் எடுக்கும். அதுவே வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ்னாலே 100%க்கு தான் நம்ம போட்டிருக்கிறது. நாமளாக ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 2 செல்லிங் ப்ரைஸ் வரும். ஒன்று லாஸில் கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ், இன்னொன்று வந்து ப்ராஃபிட்டில் கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ். 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 8% லாஸில் கொடுக்குற அப்படின்னா 8% நஷ்டம். அப்போ 100ல் 8 மைனஸ் ஆச்சுன்னா 92. இது ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 2% ப்ராஃபிட். அப்போ 100ல் 2% ப்ராஃபிட்னா 102. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 92 மைனஸ் 102ஓட டிஃப்ரென்ஸ் வந்து 10.
ரூ. 10 டிஃப்ரென்ஸ் வருது. நம்மளுக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க சோல்ட் இட் ஃபார் 40 ருபீஸ், ரூ. 40 விற்றுருக்காங்க. நம்மளுக்கு இது ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 10 வருது. அதாவது 10க்கு 40 வருது. அப்போ 1க்கு 4 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ 100 இருக்கா நம்ம காஸ்ட் ப்ரைஸு. நம்ம இது ஃபுல்லாக அசம்ஷனில் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம அஸ்யூம் பண்ணது. இப்போ இது நார்மலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படி லாஸ்ட் பர்சன்டேஜ் 8% இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் 8/100 அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். நம்மளுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அசம்ஷன் 100க்கு வச்சு போட்டுடணும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 10. நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்கிற 40க்கும் நம்மளுக்கு 10 டிஃப்ரென்ஸ் காமிக்குங்கிறப்ப காஸ்ட் ப்ரைஸை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட ஆன்சர் வந்து 400. இதை நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். பேங்க் எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் நிறையா ப்ராசஸ் இருக்கும். ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் சம் கஷ்டம். கொஸ்டின் புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு மேன் வந்து 50 கிலோ அரிசி வந்து 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதுவே வந்து 10 கிலோ அரிசி வந்து அவருக்கு ஃப்ரீயாக வந்திருக்குது. காஸ்ட் இல்லாமல் வாங்கியிருக்காரு ஒரு 10 கிலோ அரிசி. அந்த அரிசியோட சேர்க்குறப்ப 2 அரிசி மிக்ஸ் பண்ணி 22 ரூபாய்க்கு அவர் 1 கிலோ விற்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோ அந்த பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 50 கிலோ வாங்கியிருக்கிறப்ப 20 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா 1000 ருபீஸ் வந்து 50 kgயில் லாபம். 10 கிலோங்கிறது அவருக்கு ஃப்ரீ தான். ஸோ மிக்சர் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் போட்டோம்னா 1000 + 0 தான். 20 கிலோவுக்கு வந்து 50 கிலோ விற்றா 1000 ரூபா கிடைக்குது அப்படின்னா இந்த அரிசி ஃப்ரீயாக வாங்கியிருக்கிறாரு. அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் வரும். 1000 ருபீஸ்க்கு வந்து எத்தனை கிலோ? 60 கிலோ. இது 50, இது 10, மொத்தம் 60 கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா மிக்சர் வந்து 22 kg. மிக்சர் அப்படின்னா 50 + இது 60 கிலோ ஆச்சு. செல்லிங் ப்ரைஸ் 60 × 22, 60 × 22, 22 × 6ஓட வேல்யூ என்ன? 2 × 6 வந்து 132. 0 இருக்கிறதுனால 0 போட்டோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்றது வந்து 1320, 1320க்கு விற்றுருக்கிறாரு. ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டால் 1320லேருந்து 1003 போட்டால் 320 ருபீஸ் அவருக்கு ப்ராஃபிட். இதை வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ 320 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 × 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 32% வந்து அவருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். மெயின்ஸில் கேட்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறத வந்து எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபாலோ திஸ் சேனல் ஃபார் மோர் ட்ரிக்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.